டிஎன்பிஎஸ்சி ஐஎன்எம்ல கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துருவோம். மேற்கூறிய கூற்றுகள் யாரை விவரிக்கிறது? அவர் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர், வங்காளத்தின் கவர்னராக பணியாற்றியவர், சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக 1937 ஆனார். இது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் ராஜாஜி. இவர் தான் இந்தியாவோட கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பார். ஆனால் ஒரு இந்தியன் அந்த ரோலில் இருந்தது இவர் மட்டும்தான். ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் ஜெனரல். அதுதான் கரெக்டு. அடுத்து வங்காளத்தோட கவர்னராக 1947 48 வரைக்கும் இருந்திருப்பார். மூணாவது ஸ்டேட்மெண்ட் படி 1937 சென்னை மாகாணத்தோட முதலமைச்சர் ஆயிருப்பார். 1920 1937 வரைக்கும் நீதி கட்சியோட ஆட்சி இருக்கும். அதுக்கப்புறமா காங்கிரஸ் அமைச்ச முதல் ஆட்சியில் இவர் தான் முதலமைச்சராக இருந்திருப்பார். 1937 இவர் பதவி ஏற்றதுக்கப்புறமா நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருப்பார். அது என்னென்னு பார்த்துருவோம். விவசாயிகள் கடன் தள்ளுபடி சட்டம் 1938 கொண்டு வந்திருப்பார். ஆலை நுழைவு மற்றும் இழப்பீட்டு சட்டம் 1939 கொண்டு வந்திருப்பார். மதுவிலக்கு அமல்படுத்தியிருப்பார். அதில் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பை சரி செய்கிறதுக்காக விற்பனை வரி, அதாவது சேல்ஸ் டேக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான். அதுக்கப்புறமா பள்ளிகளில் 6 வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு ஹிந்தியை கட்டாய மொழியாக ஆக்கியிருப்பார். அதை தொடர்ந்து சென்னை மாகாணத்தில் பல போராட்டங்கள் இருக்கும். அதுக்கப்புறமா காங்கிரஸ் பதவி விலகியிருப்பாங்க. ஸோ 1939 இவர் சிஎம்மாக பதவி விலகியிருப்பார். உங்களுக்கான கேள்வி என்னென்னா, இவரோட செகண்ட் டேர்ம் எந்த பீரியடில் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம S2C சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.